இங்கே பேசியவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு அர்ஜுனன் போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது சொன்னார், இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று அடுக்கிக் கொண்டே வந்தார். மகிழ்ச்சி தான். ஒன்றே ஒன்று சொல்லாமல் விட்டார், மருத்துவத்துறையே உருவாக்கியது நாங்கள் தான் என்று சொல்லாமல் விட்டார். அதுவரை மகிழ்ச்சி. கடந்த கால ஆட்சியில் இதுவரை மருத்துவத்துறை உருவானதற்கு பிறகு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் என்று தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளில் இருந்தது சிடி ஸ்கேன் என்பது மிக முக்கியமான கருவி. இப்போது இருப்பது தமிழ்நாடு மருத்துவமனைகளில் 135 இடங்களில் இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 4 ஆண்டுகளில் 32 சிடி ஸ்கேன்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் 32 சிடி ஸ்கேன். எம்ஆர்ஐ இப்போது இருப்பது 44. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது 28. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 16 எம்ஆர்ஐ இயந்திரங்கள் இன்றைக்கு வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி பெட் சிடி என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2 இடங்களில் மட்டுமே இருந்தது, ராஜீவ்காந்தியிலும் நம்முடைய மதுரை ராஜாஜியிலும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நெல்லை, தஞ்சாவூர், சேலம், காஞ்சிபுரம், கோவை என்று 5 இடங்களில் புதிய பெட் சிடி ஸ்கேன்கள் பொருத்தப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு 7 இடங்களில் பெட் சிடி ஸ்கேன் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் லினாக் கருவிகள் 2 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அர்ஜுனன் சொன்னார், கேத்தலாப் போன்ற கருவிகள் எல்லாம் கடந்த காலங்களில் அமைக்கப்பட்டது என்று சொன்னார். மருத்துவத்துறை உருவான நாளிலிருந்து கேத்தலாப் என்பது 21 இடத்தில் மட்டுமே இருந்தது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் 8 இடங்களில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இப்போது அது 29 இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தை இறப்பு விகிதம் குறித்து சொன்னார்கள். குழந்தை மரண விகிதத்தை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 பிறப்புகளுக்கு 10.4 என்கின்ற விகிதத்தில் இருந்தது. அது தற்போது 10.4 7.8 குறைந்திருக்கிறது. 10.4 என்பது 1000 குழந்தைகள் பிறக்கும் போது 10.4 என்கின்ற அளவிலான அந்த இறப்பு 7.8 என்கின்ற அளவில் குறைந்திருப்பதற்கான காரணம் அந்த மகப்பேறு விகிதத்தில் இன்றைக்கு இந்த அரசு செய்திருக்கிற மகத்தான சாதனைகள். அதேபோல் மகப்பேறு இறப்பு விகிதம் 1 லட்சம் தாய்மார்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இறப்பு என்று இருந்தது 96.6. 1 லட்சம் மகப்பேறு இறப்புகளில் 96.6. இப்பொழுது அது 39 குறைந்திருக்கிறது. 2 பங்கு குறைந்து ஒரு பகுதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு இறப்பு விகிதம், தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் மேல் குறைந்திருக்கிறது. நாளொன்றுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 1700 1800 பேர் வரை இறக்கிறார்கள். நோயின் பாதிப்புகளால், விபத்துகளால், வயது முதிர்வால். 1700 1800 பேரில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்பும் கணிசமானது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு தொற்றா நோய்களின் பாதிப்பு படிப்படியாய் குறைந்து இன்றைக்கு இறப்பு எண்ணிக்கையும் சரிபாதிக்கு மேல் சரிந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.